வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா OnePlusல 13 வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இது வந்து ஒரு Black கலர் வேரியன்ட். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு Black கலர் டிபியூ கேஸு. இது வந்து நம்ம யூவி டெம்பர் ஓட்டணும் அப்படின்னா சைலிலாம் வந்து கவர் அப் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்காக ஒரு டிபியூ கேஸ் வந்து Black கலர் நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மொபைலு, சார்ஜர், 100 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டைப் A டு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு Black கலர் டிபியூ கேஸு. இது வந்து நம்ம யூவி டெம்பர் ஓட்டணும் அப்படின்னா சைலிலாம் வந்து கவர் அப் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்காக ஒரு டிபியூ கேஸ் வந்து Black கலர் நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மொபைலு, சார்ஜர், 100 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டைப் A டு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சிடலாம். இந்த OnePlus 13 வந்து 12/256GB Black கலர் வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, ஆசிப்ளேட் கேலிப்ரேஷன் லோகோவோடு இருக்கும். சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அலாட் ஸ்லைடரு, மேலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ப்ளஸ் ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு டாட் இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு மைக்கு. அதே மாதிரி கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கர், 2 மைக்கு, அது போக ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட் சைடில் வந்து ஒரு பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் ப்ளஸ் அண்ட் வால்யூம் மைனஸ், அது போக ஆண்டனா கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க சிக்னலுக்காக. இதுதான் OnePlus 13. இது வந்து ஒன்று மெயின் கேமரா, ஒன்று டெலிஃபோட்டோ, அதே மாதிரி ஒரு கேமரா வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்ட்ரா வைடு. எல்லாமே 50 மெகா பிக்சல் வரும், 3x டெலிஃபோட்டோ லென்ஸோட. இதில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன் பண்ணுறேன். சைடில் வந்து லைட்டாக தான் கவுடாக இருக்கும். ஏன்னா OnePlus 11, 12 அந்த மாதிரி வந்து ஃபுல் கவுடாக இருக்காது, லைட்டாக மட்டும்தான் கவுடாக இருக்கும். டெம்பர்டு கிளாஸ் இல்லை, மேலே வந்து ஸ்க்ரீன் கார்டு மட்டும் ப்ரீ அப்ளைடாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. கையில் ஃபீலும் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6000 mAh பேட்ரி கெப்பாசிட்டி, 100 வாட்ஸ் சார்ஜிங். இது வந்து ஒரு 26 மினிட்ஸில் வந்து 0 to 100 வந்து வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஒரு லேட்டஸ்ட் பேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறனால உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபோன் வந்து பூட் ஆயிடுச்சு. ஃபோன் வந்து ஆன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். உங்களுக்கு
ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து அல்ட்ராசோனிக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காமிக்கும், ஆனால் இங்கே வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக்கு நல்ல குயிக்காகவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிட்ட கொண்டு போய் வைக்கும் போதே ஓப்பன் ஆயிடுது. நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்துருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா QHD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4500 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு Snapdragon 8 Elite ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ப்ராசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 6000 mAh. அதே மாதிரி உங்களுக்கு ரேம் எக்ஸ்பேண்டபிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 12 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது டோட்டலாக 24 GB வரைக்கும் உங்களுக்கு ரேம் எக்ஸ்பேண்டபிள் வந்து இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளேல வந்து அதே மாதிரி LTPO 4.1 கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து 120 Hz வரைக்கும் வந்து ரீஃப்ரெஷ் ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா 1 Hz வந்து வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே இருக்கும். 120 Hz வந்து ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு HDR மோடு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும். பிரைட்டஸ்ட்டு HDRல வந்து சப்போர்ட் ஆகும். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 5.5 GHz வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஜியோ கூட டைப் பண்ணி 5.5 GHz வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க் ஸ்விட்சிங்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒன் சிம்மில் அதாவது 2 சிம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்மில் டவர் இல்லைனாலும் உங்களுக்கு இன்டர்னலாக வந்து வைஃபை வந்து டேரெக்டாக வந்து சிங்க் ஆகிக்கும். அதாவது ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து கனெக்ட் ஆகிக்கும். அதனால் ஒரு சிம்மில் டவர் இருந்தாவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 வாட்ஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு தனியாக வந்து கேஸ் இருக்குது, மேக்னெட்டிக் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த மேக்னெட்டிக் சார்ஜர்லேயும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்கும். பேட்ரி ஹெல்த் செக் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கேஸையும் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 1000 rupees பேமெண்ட் பண்ணி வாங்குகிற கவரு. இந்த கவரு இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் அந்த இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. நம்ம கவருக்குள்ளார வந்து இதை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து படித்து பாருங்கள். ஃபோக்கஸ் ஆகுதா? இப்போ ஆக்சுவலாக ஃபோக்கஸ் ஆகலை, கரெக்டாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம மேக்னெட்டிக் அந்த இது இருக்கும், இதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மொபைலை வந்து உள்ளே வந்து வைக்கணும். வச்சா பண்ணால் உங்களுக்கு மேக்னெட்டிக் அந்த இது வந்து சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸில் வந்து இதான் சாண்ட்ஸ்டோன் கவரு. கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து அன்லாக் ஆகுது. அதாவது 70,000 வருது இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து. உண்மையிலுமே வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8 Elite ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு 5.5G வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி நல்லாவே வந்து கையில் வந்து பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. அதே மாதிரி இந்த வீடியோ கூடவே வந்து எக்ஸ்ட்ராவாக ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் மற்ற கலர்ஸும் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணணும் அப்படின்னாலும் செக் பண்ணி பார்த்துக்கங்க.